அயோத்தி ராமர் கோவில்ல நிகழ்ந்தது என்ன? பாலராமர் செஞ்ச அதிசயம், வைரலான வீடியோவால ஆச்சரியம். ராமர் பிறந்த தினமா கருதப்படுற ராமநவமி கொண்டாடப்பட்ட நிலையில அயோத்தி பாலராமர் சிலையோட நெத்தியில சூரிய ஒளி விழுகிற நிகழ்வை பார்த்து பக்தர்கள் பரவசம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் விந்தைகள், அதிசயங்கள் நம்ம அனைவரையுமே வியக்க வைக்குது. இந்த சம்பவம் ஆன்மீகம் அப்படின்னு நினைச்சா ஆன்மீகம், அறிவியல் அப்படின்னு நினைச்சா அது அறிவியல். நம்ம எப்படி பார்த்தாலுமே அது நமக்கு வியப்பத்தான் கொடுக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில ரொம்பவே பெரிய பொருட்செலவு கட்டப்பட்ட ராமர் கோவில் கடந்த ஜனவரி மாசம் 22ஆம் தேதி திறக்கப்பட்டுச்சு. அந்த கோவில்ல நாள்தோறுமே சராசரியா சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. பாலராமரோட சிலை அங்கு நிறுவப்பட்டிருக்கிற நிலையில ராமநவமி நாளன்னைக்கு சிலையோட நெத்தியில சூரிய ஒளி விழுகிற அரிய நிகழ்வு நிகழ்ந்திருக்குது. இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோட கண்டு ரசிச்சிருக்கிறாங்க. இது கடவுளோட செயல் அப்படின்னு பாமர மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில அறிவியலோட துணை சூரிய திலக மெக்கானிசம் என்ற திட்டத்தின் மூலமா இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். அதாவது ராம நவமி நாளன்னைக்கு ராமரோட நெற்றியில சூரிய கதிர்கள் விழ வைக்கிற நிகழ்வை ஏற்படுத்துறது தான் இந்த சூரிய திலக மெக்கானிசம். இதே அமைப்பானது ஜெயின் கோவில்கள்லையும் கோனார்க் சூரிய கோவில்லையும் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதே போலதான் அயோத்தி ராமர் கோவில்லையும் கண்ணாடிகள் மற்றும் லென்ஸுகளை கொண்டு இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்காக நாட்டோட பல்வேறு அறிவியல் நிறுவனங்கள்ல பணியாற்ற விஞ்ஞானிகள் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறாங்க. ராமர் கோவிலோட மேற்பரப்பிலையும் உட்புறத்திலையும் 4 கண்ணாடிகள், 4 லென்ஸுகளை கொண்டு சூரிய திலக மெக்கானிசத்தை விஞ்ஞானிகள் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு கண்ணாடி மூலமா சூரிய கதிர்கள் பெறப்பட்டு அதை பித்தள குழாய்கள் வழியா வெவ்வேறு கண்ணாடிகளுக்கு அனுப்பி லென்ஸுகள் மூலமா ராமரோட நெற்றியில கதிர்களை பாய்ச்சிற வகையில இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சூரியனோட கதிர்களால ராமரோட நெற்றி பாதிக்கப்படுறதை தடுக்க அகச்சிவப்பு கற்றைகளை உறிஞ்சிற கண்ணாடிகளும் இந்த அமைப்பில் அமைக்கப்பட்டு இருக்குது. சூரிய திலக மெக்கானிசத்தை அமைக்க ஏற்படுத்துறதுக்காக கோவிலோட 3வது தளத்துல சூரிய கதிர்கள் விழுற இடம், அந்த கதிர்களை கர்ப்ப கிரகத்திற்குள்ள அனுப்புறது தொடர்பா அளவீடுகள் செய்யப்பட்டு இருக்குது. ராமநவமி தினத்தன்னைக்கு சூரிய கதிர்கள் எங்கு விழும் அப்படிங்கறத துல்லியமா அளவீடு செஞ்ச பிறகு இந்த அமைப்பை அங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க விஞ்ஞானிகள். எனவே ராமநவமி நாளன்னைக்கு கண்ணாடியை திருப்பினா போதும் ராமரோட நெற்றிய சூரியன் திலகமிடும். இந்த காட்சியை பார்த்த பக்தர்கள் பரவசத்துல ராம் 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 அப்படின்னு முழக்கமிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே இணையதளத்துல இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது.